அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்பொழுது மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கான 2024 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ஜோதிட பலனை பார்ப்போம். பொதுவாக இந்த பிப்ரவரியை பொறுத்தவரை மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு வேலையில் நல்ல வருமானம் என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல அமைப்பு. வேலையின் மூலமாக வருமானம் சுமூகமாக நல்ல முறையில் வரும். குடும்ப உறவுகள் மூலமாக சிறு சிறு அழுத்தங்களை ஜாதகர்கள் சந்திப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் சிறு சிறு அழுத்தங்களை குடும்பத்தின் மூலமாக சந்திப்பார்கள். அதே போல் அண்ணனோ அக்காவோ அவர்களுக்காக நீங்கள் பண விரயம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இல்லை என்றால் அவர்களோடு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது இன்பச் சுற்றுலாவோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து உங்களுக்கு வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு உயர்வு சிலருக்கு ஏற்படும். வருமான உயர்வு ஏற்படுவதற்காக வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பதவி உயர்வும் கிடைப்பதற்கான பாக்கியம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிச்சயமாக உள்ளது. அடுத்து உங்களுடைய ஆனால் ஒன்று இது எல்லாமே தானாக தான் நடக்கும். எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. அதே மாதிரி பதவி உயர்வுக்காக முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரச்சனையை தந்துவிடும். எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். நீங்கள் முயற்சி செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா போதும். எதிர்பார்ப்பு மட்டும் இருந்துட்டு அமைதியாக விட்டுருங்க. அதற்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. பிரச்சனையை சந்தித்து விடுவீர்கள். அந்த முயற்சியின் மூலமாக பிரச்சனையை சந்திச்சிருவீங்க. ஸோ இது தானாகவே உங்களுக்கு நடக்கணும். அதுதான் உங்களுக்கு நிலைக்கும். மற்றபடி நீங்கள் அது நடக்கணும்னு முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் அது பிரச்சனையை மட்டுமே சந்திப்பீர்கள். சரிங்களா? அடுத்து சிலருக்கு அதே போல் தாயிடமும் மனைவிக்காகவும் தாய்க்காகவும் நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தாய்க்காகவும் மனைவிக்காக அல்லது கணவருக்காகவோ, மனைவியாக இருந்தால் கணவருக்காகவோ, கணவராக இருந்தால் மனைவிக்காகவோ, திருமணமாகாதவராக இருந்தால் உறவினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உள்ளது. அதே போல் மனைவியோடு சேர்ந்து வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க சிலர். அதே மாதிரி சில பேர் சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவியோடு சேர்ந்தோ அல்லது மனைவி கணவனோடு சேர்ந்து சுப விரயமாக இந்த மாதத்தில் சொத்தோ வீடோ வாகனமோ வண்டியோ நிச்சயமாக வாங்குவார்கள். சிலருக்கு அந்த அனுகூலம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் மனநிலையே உங்களின் எதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை. மற்றபடி ஒன்றுமில்லை. மனம் சார்ந்த பிரச்சனையை தவிர உங்களுக்கு பிரச்சனை என்பது மனம்தான் உங்களுக்கு பிரதானமான ஆனால் அது பெரிய பிரச்சனையாக கிடையாது. நீங்களாக டென்ஷன் ஆகிக்கிறது சம்பந்தம் இல்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் பிரச்சனையே. ஸோ மருத்துவம் சார்ந்த சிலருக்கு மருத்துவம் சார்ந்த விரயமும் ஏற்படும். மருத்துவமனைக்காக பணம் செலவு செய்யக்கூடிய மருந்து மாத்திரைகளுக்காக மருத்துவமனைக்கு சென்று பணம் விரயம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும். கவனமான விஷயம் மனநிலை, அடுத்து முயற்சி. இது ரெண்டையும் இந்த மாதத்தில் நன்றாக முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. மனநிலையை சமநிலையாக வைத்திருப்பது நல்லது. இது இரண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில்
செய்யாமல் இருந்தீங்கன்னா நற்பலனை, மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.